விவசாயிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய விஷயமே இயற்கை விவசாயம் பண்ணுறது மட்டும் கிடையாது. அடுத்தது வந்து அந்த பொருட்கள் எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது. வியாபாரத்தில் வந்து இடைத்தரகர் இல்லாத வியாபாரம். அடுத்தது நம்மளுடைய பொருட்களை நம்மளே வந்து வேலையாட் பண்ணி மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை கொண்டு வர்றது, இப்படிங்கிறது தான் வந்து அன்றைக்கி வந்து சிந்தனையில் முதல் கட்டமாக எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ நாம் கையில் எடுத்துருக்கிறோம் என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை முதல் விற்பனை வரை. ஏன்னா இன்றைக்கி விவசாயிகள் நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாம் போய் நாங்கள் ஃபீல்டு விசிட் பண்ணுறோம். அந்த இடத்துல நாங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையுமே நாங்கள் பார்க்குற விஷயம், யாருமே விதைகள் சேகரித்து வைக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுறதில்ல. விவசாயிகள் ரொம்ப ரொம்ப ஒரு கவனக்குறைவாக நாம் இருக்கிற விஷயம் அதுதான். நம்ம எல்லாருமே வந்து இன்றைக்கி இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட இந்த இயற்கை விவசாயம் பற்றின விழிப்புணர்வு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளவராக தான் இருக்க முடியும். அவருடைய பேச்சுக்கள், அவருடைய புத்தகங்கள், இப்படி நிறையா வந்து நம்ம படித்து கேட்டு பார்த்து இப்படி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வச்சு தான் வந்து நம்ம அந்த ஆர்வம் தூண்டப்பட்டிருப்போம். ஆனால் அவர் வந்து அடிக்கடி என்ன சொல்லியிருக்காருங்க நம்மளுக்கு, அவருடைய புத்தகங்களை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. விதைகளே பேராயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் அவர் எழுதியிருந்தார். ஏன்னா விவசாயிகளை வந்து வேற இருக்க உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட விஷயம், முதல் விஷயத்தில் முக்கியமான விஷயம் இந்த விதைகளை வந்து கார்பரேட்டுகள் எடுத்துகிட்டு தான் கையில். அப்படி வந்து இன்றைக்கி மாற்றப்பட்ட விதைகள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பலன் கொடுத்துட்ருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கேட்ட வந்து அது ரசாயன உரங்கள் விற்பனை, ரசாயன பூச்சிக்கொல்லிகள் விற்பனை, இப்படி எல்லாத்தையும் செய்கிறதுக்கு அவங்க எடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் கூட கடந்த வாரத்தில் வந்து ஒரு தகவல் வந்து கோரப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயத்தில் ஈல்டு எடுக்க முடியாது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெல்லில், கரும்பில் ஈல்டே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. திரு நசீனூர் மோகனசுந்தரம் ஐயா இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பெயர் சொல்லக்கூடிய அளவில், ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கக்கூடிய அளவில் ஒரு இயற்கை விவசாயத்தில் எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டில் இருக்கிறவங்க நம்ம நசீனூர் மோகனசுந்தரம் ஐயா. கண்டிப்பாக பாராட்டு தெரிவிக்கணும் சத்தமாகவே. அவங்க நம்மளோட இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. நம்மளுக்கான அனைத்து உதவியிலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி அவருடைய வேலைப்பளுவுக்கு இடையிலையும் அவர் இங்கே வந்திருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு பஞ்சகாவியான் ஒரு தயாரிப்பை வந்து இன்றைக்கி அதை மனிதர்களே குடிக்கக்கூடிய அளவில் மாற்றி கண் சம்மந்தமான அனைத்து தொந்தரவுகளையும் அது குணப்படுத்துது, கண் பார்வையும் குணப்படுத்துது அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண விவசாயி கூட நம்ம கொடுக்குற ஒவ்வொரு உணவும் இயற்கை முறையில் நான் உற்பத்தி பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு உணவுப் பொருளுமே அது மருந்தாக தான் நம்மளுக்கு போய் சேருது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டுங்க அந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு வியாபாரமாக நம்ம மாற்ற ஆரம்பித்தாங்கன்னே சொல்லணும். விவசாயத்தையே வியாபாரமாக எடுத்துக்கணும், செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை வந்து நம்ம மீது திணிக்கும் போது தான் வந்து மாற்றங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசாயன பொருட்கள் பயன்படுத்துறது, அதிக விளைச்சல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு விதைகள் வந்து நம்ம வெளியிலிருந்து நம்மளுக்கு தெரிவித்து கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஹைப்ரிட் விதை. இன்றைக்கி என்னென்னமோ விதைகள்லாம் வந்துட்டு இருக்குதுங்கிறாங்க. அது எந்தெந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நாமளும் இன்னும் இயற்கை விவசாயிகளும் வந்து மாற முடியாத சூழ்நிலையும் இருக்கிறோம். இயற்கை விவசாய முன்னோடிகள் அவங்க சொல்லித்தரக்கூடிய விஷயங்களில் வந்து கண்டிப்பாக நாம் வந்து எடுத்துக்கணும் இந்த விஷயத்தில். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிற முதல் விஷயத்தில் முதல் கட்டமாக நாங்கள் வந்து கொண்டு வர்றது விதைகள், விதை முதல் விற்பனை வரை. ஆனால் விதை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அப்போ விதைக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கட்டாயம் வந்து ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு வந்து அதுக்கான விழிப்புணர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய விதைகள் நம்மளே ஏற்பாடு செஞ்சு கொடுத்து அதற்கான உற்பத்தியுமே தரமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் நாம் வந்து இப்போ கையில் எடுத்திருக்கோம்.
நிறைய மீட்டிங் நடந்துறதுல நாங்கள் விதைகள் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். இப்போ கூட கையில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது அந்த கலந்த விதைகள் இல்லைங்களா, மிக்சட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஜிடபிள் சீட்ஸை கூட வச்சுருக்காங்க. நான் இன்றைக்கி விவசாயிகள் இடத்துல நாங்கள் நடத்துகிற இந்த மீட்டிங்கில் அடுத்தது என்ன பண்ணலாம், எவ்வளோ ஏக்கர் பண்ணலாங்கிறத பற்றி விவசாயிகள் யோசிக்கிறாங்களா இவ்வளையே, இந்த விதைகள் நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அதை முதல் கட்டத்துக்கு விவசாயிகள் கொண்டு வரதில்லை. இன்னும் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது, அதாவது பின்னடைவாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதில் வந்து நாம் இன்னும் நல்லபடியாக வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம வந்து விதைகள் எது கிடைச்சாலும் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதுக்கான ஈல்டு எடுக்க முடியாது. நல்ல தரமான சத்தான பொருட்களையும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்த முடியாது. அப்போ என்னென்ன விதைகள் என்ன தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அடுத்த கட்ட உற்பத்தி செடியினுடைய வளர்ச்சியும் வந்து அதான் தீர்மானிக்குது. நான் இன்றைக்கி இந்த விவசாயிகளுக்கே நல்லா அனுபவப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் விதைகள் பயன்படுத்துகிற விஷயம். அதே மாதிரி ஐயாவுக்கும் நல்ல விதைகள் பற்றி நிறைய நாட்டு விதைகளில் நிறைய நீங்கள் பயன்பாடு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யாருமே வந்து உற்பத்தி பண்ணலைன்னா கூட அவங்களுடைய உற்பத்தியில் கொஞ்சமாவது நாட்டு காய்கறிகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட. அப்போ வந்து அந்த விதைகள் நாம் பயன்படுத்துகிறத பொறுத்தே நம்மளுடைய அடுத்த பிரச்சனை தடுக்கப்படுது. உற்பத்தியில் பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், உற்பத்தி, வளர்ச்சி, இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து நாம் அந்த இடத்துலையே வந்து தீர்மானிக்க முடியும். அந்த ஆரம்பத்திலேயே அந்த தரமான விதைகள் நாம் வந்து தேர்ந்தெடுத்து நம்மளுடைய தோட்டத்தில் பயிரிட்டோம்னாலே வந்து அதை கண்டிப்பாக வந்து நாம் அதை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வந்து எல்லாத்தையும் வச்சுருக்க முடியும். இது வந்து நம்மளுக்கு ஒரு அத்தியாவசியமான விஷயம். இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே நீங்கள் ஒவ்வொன்றையும் அமிர்த கரைசல் தயாரித்து கொடுக்கணும், பஞ்சாயம் தயாரித்து கொடுக்கணும், இப்படி வந்து நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தேவை வந்து கண்டிப்பாக வந்து குறையுது. அதை நேரடியாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் என்னுடைய தோட்டத்திலே நான் பார்த்துருக்கேன். அடுத்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கையேடு கொடுத்துருப்பாங்க. விவசாயத்தில் நாம் வந்து என்னென்ன இடுபொருட்கள் தயாரித்து அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கையேடு. இது வந்து ஒரு வழிகாட்டுதலாக மட்டும் எடுத்துக்கங்க. இதையே தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் அப்படிங்கிறது வந்து எதுவும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி 5 வருடங்களுக்கு அப்புறம் என்னுடைய தோட்டத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவழித்து அதுக்காக வந்து ஒரு தொட்டியெல்லாம் அமைச்சு, சிமெண்ட் தொட்டியெல்லாம் அமைச்சு, அதில் சாணக்கரைசல், கோமூத்திரம் இதெல்லாம் பயன்படுத்தி நிறைய தயார் பண்ணி அந்த மாதிரி வந்து ஒரு பயிற்சி மாதிரியே செஞ்சு நிறைய எடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கட்டமைப்புக்கு வந்து எனக்கு வந்து வேலையே இல்லை. கண்டிப்பாக நம்மளுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகளில் வந்து பண்ணை பள்ளிங்கிற ஒரு நிகழ்வு கண்டிப்பாக இருக்கும். அந்த பண்ணை பள்ளியில் இந்த மாதிரி தோட்டங்களுக்கு நம்ம நேரடியாக போயிட்டு அங்கே எப்படி வந்து அந்த சாகுபடி முறையை கடைபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கட்டாயங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நம்ம கண்டிப்பாக நடத்த போகிறோம். அந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது அது அவசியம் வந்து அது தேவை. ஆனால் நானும் ஒரு இடத்துல அப்படி தான் இருந்தேன். நம்ம இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனைகள் நீங்கள் இதை எடுத்துங்க அப்படிங்கிறக்காக இந்த இடுபொருள் தயாரிப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் இருந்த போதுமே அது எல்லாத்தையும் தொடர்ந்து பயன்படுத்தி இப்படி தான் நம்ம விவசாயம் செய்ய வேணுமா அப்படின்னு பார்க்கும்போது அது தேவைப்படவே இல்லை. அதுதான் உண்மை. என்னுடைய நேரடியாக நான் வந்து என்னுடைய இடத்துல நான் பார்த்த உண்மை. எத்தனை பேர் நாட்டு மாடு வச்சுருக்கீங்க? விவசாயிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட நாட்டு மாடுக்கு வந்துட்டீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நாட்டு மாடுகளுடைய கழிவுகள் நம்மளுக்கு வந்து அருமையான ஒரு மண்ணுக்கு வந்து உணவு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் இதையே வந்து மல்ச்சிங்னு சொல்லக்கூடிய அந்த மூடாக்கு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திருக்கிறீங்க உங்கள் தோட்டத்தில். வெயில் படாமல் நீங்கள் வந்து உங்களுடைய மண்ணை பாதுகாக்கிறீங்க அப்படிங்கிற போது கண்டிப்பாக வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து எந்த ஒரு வளர்ச்சிக்கும் கொடுக்க வேண்டிய அத்தியாவசியம் வராது. நம்ம களைகள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒரு எதிரி மாதிரி தான் பார்த்துக்கிறோம். ஆனால் வந்து களைகள் வர இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதன்மை பயிர் எதுவோ அது வந்து வேகமாக வளர ஆரம்பிக்கும், சத்துக்கள் அதிகமாக எடுத்துக்கும். போட்டி அந்த இடத்துல உருவாகிற போது அப்போ என்னென்னா அது வந்து அதிகப்படியான ஒரு வளர்ச்சியும் உற்பத்தியும் கொண்டு வரும். களைகள்னால வந்து பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரக்கூடியது குறைவானது தான். நம்ம களைகள் முழுசாக கண்ட்ரோல் பண்ணி மண்ணை வந்து பளிச்சுன்னு வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே இயற்கை விவசாயத்தில் செய்யணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்காதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் இயற்கை விவசாயத்துக்கு
இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதிகப்படியான செலவழிக்கவும் வேணும். நம்மளுக்கு வரக்கூடிய அந்த மண்ணில் சத்துக்கள் கொடுக்கக்கூடிய களைகள்ங்கிற உரங்கள் வந்து நாம் அழிச்சிட்டு நம்ம வெளியில் கொண்டு போய் நாம் அதை வந்து கொட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த உற்பத்திக்கு தேவையான சத்துக்கள் வந்து மண் இழந்துடும். மண்ணை வளமாக்குறதுக்கு களைகள் வர்றதை ஒரு பெரிய கவலையாக யாருமே எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அது நிறைய அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறக்காக வந்து ஏற்கனவே ஒரு என்னுடைய வீட்டில் மனைவி தயாரித்த ஒரு தயாரிப்பு வந்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். கண்டிப்பாக அது நான் கண்டுபிடிச்சது இல்லை, கலைக்கொல்லி வீட்டில் தான் அதெல்லாம் ஒய்ஃபு தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. வீட்டில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கோமியை நம்ம அப்படியே எதுவுமே தண்ணி கலக்காமல் எடுத்து தெளிச்சு விட்டு பார்த்தாமலே, அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வந்து உப்பு, அப்புறம் மறுபடியும் எலுமிச்சம்பழம், இப்படி வந்து ஒன்றோட ஒன்று கூடுதலாக வந்து சுண்ணாம்பு தண்ணி இப்படியெல்லாம் சேர்க்கும்போது களைகள் வந்து உங்களுக்கு கரைகிறோம், அது தலையை விடாது. அந்த மாதிரியும் நம்ம வந்து செய்கிறோம். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நம்ம இதுவரைக்கும் செய்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அதெல்லாம் ஒரு கட்டத்தில் செஞ்சோம், அவ்வளோதான். மல்ச்சிங் சரியாக நம்ம வந்து பயன்படுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீர் பாய்ச்சறதும் ரொம்ப ரொம்ப குறையும். நுண்ணுயிர் பெருக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த ஒரு கிளைமேட் அப்படின்னாலும் அந்த மைக்ரோ கிளைமேட் சொல்லுவாங்க, அது கிடச்சிட்டே இருக்கும். அது இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நன்மை தரக்கூடிய பயிர்களுக்கு வந்து உணவை தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய தோட்டத்தில் வந்து சேர்ந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டான், பொறிவண்டு, சிலந்தி, பூச்சியிலேயே சாப்பிடக்கூடிய நிறையா இருக்குது. நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் நிறையா இருக்குது. நிறைய டெவலப் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய பயிர்லேயே நீங்கள் அதை பார்க்கலாம். மாலை நேரத்தில் அந்த இரவு தூங்குற நேரத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய தோட்டத்தில் லைட் அடித்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும். சிலந்தி வந்து பூச்சிகள் சாப்பிட்றது, வேறு சில பூச்சிகள் வந்து நம்மளுடைய இலைகளை சாப்பிட்டு உணவு எடுத்துக்கிற பூச்சிகள் சாப்பிட்றது பார்க்க முடியும். அதுக்கான புத்தகங்கள் எல்லாம் கூட இருக்குது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பயம் போயிடும், வேறு ஒன்றும் கிடையாது. மிக முக்கியமான விஷயம், இயற்கை விவசாயம் செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ நிறைய பேர் நம்மளை சுற்றி மிரட்டிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அதுலேருந்து மீள்றது தான் மிகப்பெரிய ஒரு சவால். அப்போ நம்ம அந்த பயத்துலேருந்து வெளியே வந்துட்டோம்னாலே நம்மளையும் வந்து பல பேர்த்துக்கு இது என்ன இவ்வளோதான் சாதாரண விஷயம்னு நம்மளே வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம்னா தான் சுற்றி இருக்கிற விவசாயிகளையுமே இயற்கை விவசாயத்துக்கு வந்து நம்ம மாற்ற முடியும். ஏன்னா நம்மளுடைய அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம திட்டமிட்டிருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா விதை முதல் விற்பனை வரை அப்படிங்கிறதுல தரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. இன்றைக்கி சந்தை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போதுங்க நம்ம உள்ளூர் சந்தையை வந்து நம்ம கையில் எடுத்திருக்கோம் இப்போதைக்கு. அப்போ இந்த உள்ளூர் சந்தை வந்து வாய்ப்பு அப்படிங்கிறதுல மாற்றங்கள் இயற்கையை நோக்கி ஆர்கானிக் பொருட்கள் நோக்கி எப்படி திரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முதல்ல பார்க்குற ஒரே விஷயம் இயற்கை அங்காடிகள், ஆர்கானிக் ஸ்டோர்ஸ், இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா பல்வேறு பிராண்டில் எங்கெங்கேயோ இருந்து வரக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து விற்பனைக்கு எடுத்து வச்சு அது வந்து ஏதோ 2-3 சர்டிஃபிகேட் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து கட்டாயம் வாய்ப்பு போச்சு. நீங்கள் வந்து நாமளும் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டியது, நம்மளுக்கும் கடைக்கு வந்து சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த மாதிரி ஏதோ 2 சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பிராண்டில் அந்த சர்டிஃபிகேட்டோடு வெளியே வரும்போது அதனுடைய விலை அதிகபட்சமாக இருந்தாலும் வாங்கி வச்சு விற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து நிறைய தமிழ்நாட்டிலோட உற்பத்தியாக வர்றது கிடையாது. அப்படி வெளியிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் பல இடங்கள் கைமாறியோ இல்லை வந்து அங்கேருந்து வந்து சேர இடத்துல இருந்து வரக்கூடிய உற்பத்தியிலையோ சில காரணங்கள்னால வந்து விலை வந்து அதிகமாக வந்துடுது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆரம்ப காலத்தில் இந்த ஆர்கானிக் பொருட்கள் வாங்கி ஆர்வமாக பயன்படுத்த ஆரம்பித்தவங்க நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து அதை பயன்படுத்த முடியாத ஒரு கட்டாயத்திலே நிற்கிறாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணாமல் ஒரு நார்மலாக விவசாயிகளுக்கும் கட்டுப்படியாகக்கூடிய வகையில் அதே மாதிரி வாங்கி பயன்படுத்துகிற நுகர்வோர்களும் வந்து பயன்படுத்துறதுக்கு தகுந்த விலையில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலும் நாம் வந்து இன்றைக்கி இருக்கிறோம். இப்போ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த உற்பத்தியில் வந்து தரத்தை மேம்படுத்தினா தான் அது வந்து நம்ம செய்ய முடியும். ஏன்னா இயற்கை விவசாயம் சம்மந்தமான அந்த புரிதல் இல்லாமல் வந்து நாம் அதை கொண்டு போக முடியாது. இன்றைக்கி இருக்கிற ஆள்கூலியில்
நம்ம வந்து அதிகமாக ஆட்கள் பயன்படுத்தி உற்பத்தியில் வந்து கொண்டு போகும்போது பின்னாடி வந்து நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய உற்பத்தியோட கணக்கிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அது லாபகரமாக இருக்காது. ஏன்னா விவசாயம் செய்கிறோம், இயற்கை விவசாயம் செய்யவார் அப்படிங்கிற போது லாபகரமாக இருந்தால் தான் வந்து இதில் தொடர்ந்து வந்து நீடித்து இருக்க முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த திட்டமிடலில் இன்றைக்கி முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து உள்ளூர் சந்தை வாய்ப்புகள் வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்காக பெருக்கிறதுக்காக அதுக்கான விளம்பர உத்திகள், வியாபார உத்திகள் எல்லாமே வந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். அது வந்து படிப்படியாக தான் டெவலப் ஆகிட்டு வருது. இப்போ அவங்க தம்பி சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பயிர் சாகுபடி அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவால். மார்க்கெட்டை வந்து டெவலப் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வந்து சந்தை வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய முதற்கட்ட தேடல், உற்பத்திக்கு அடுத்தது வரக்கூடிய தேடல் இது. அப்போ வந்து உள்ளூர் சந்தையை வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். அந்த தரமான உற்பத்தி, தரமான பொருட்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பேரும் வாங்கியிருக்கோம். அக்ரோ ஆர்கானிக் ஃபுட்ஸில் வந்துட்டு இது வரைக்கும் அந்த ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் வரல. ப்ராடக்ட்ஸ் அதாவது பூச்சி வந்திருக்கும்பாங்க, அது வராமல் வச்சுருக்கவே முடியாது எந்த ஒரு விஷயமே. ஏன்னா நம்ம வந்து நெல்லையே வச்சுருக்கிறோம், அரிசி வச்சுருக்கிறோம் அப்படின்னா கூட வந்து அரிசி ஆக்கிட்டோம்னா நெல்லை வச்சுருக்கும் போதும் வந்து அந்த பூச்சி வந்துருக்கும். அதுக்கு வேப்பந்தலை வைக்கலாம், வேறு அந்த வசம்பு இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு பாதுகாத்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் தான், ரொம்ப நீண்ட நாளைக்கெல்லாம் நம்ம வச்சுருக்க முடியாது. ஏர் பேக்கில் கூட அந்த டைட்டாக போட்டு கட்டி வச்சு பார்த்தாச்சு, அரிசிக்கான வண்டு வந்துடுது. அந்த சமயத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய வந்து சந்தைப்படுத்திடுவோம் எவ்வளோ பொருள் இருந்தாலும். அதாவது நீங்கள் வந்து முன்கூட்டியே என்ன உற்பத்தி பண்ண போகிறோங்கிறத முன்கூட்டியே வந்து நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். உற்பத்தி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்ப கேட்கும்போது நாங்கள் அதுக்கான ஒரு சந்தையை வந்து நம்ம தேட ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ உள்ளூர் சந்தையில் என்ன வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா வெரைட்டி எதிர்பார்க்குறாங்க. எங்கே நாங்கள் போனோம்னாலும் ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம இடத்துல விற்றுட்ருக்கோம் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு வந்து எதையும் வச்சுருக்கிறது இல்லை. அதே மாதிரி வந்து ப்ராஃபிட் மார்ஜின் இவ்வளோ வேணும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு அங்கேயும் வந்து எங்கேயுமே டிமாண்ட் பண்ணி கொண்டு போகிறது கிடையாது. மொத்தத்தில் விவசாயிகள் பொருட்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம எவ்வளோ நம்ம சேல் பண்ணி கொடுக்க முடியுமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படிங்கிற போது இந்த இடத்துல எங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. காய்கறி கொடுத்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டியாவது கொடுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து நாட்டு காய்கறிகளும் கூட சில இடங்கள் நாட்டு காய்கறிகள் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா தக்காளியே எடுத்துக்கலாம், நம்ம தினசரி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அது நாட்டு காய்கறிகள் வந்து நம்மளால் அதை மார்க்கெட் கொண்டு போக முடியல. காரணம் வந்து அது விரைவாக வந்து சீக்கிரம் அது குளவல்னு போயிடும், பழுத்து போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. புளிப்பு அதிகமாக இருக்குது. அப்போ என்னென்னா அந்த இடத்துல வந்து தக்காளி அப்படிங்கிறதுல ஹைப்ரிட் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதுக்கும் நாங்கள் கொடுக்குற ஆலோசனை என்னென்னா நல்ல செடிகளாக பார்த்து அதுலேயும் விதைகள் வருது. இன்றைக்கி ரெட் லேடி பப்பாளிலேயே நான் வந்து அதை நிரூபித்து காட்டியிருக்கிறேன். பல பேர்த்துக்கு நான் அந்த விதைகள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் ரெட் லேடி பப்பாளியினுடைய விதையை எடுத்து திரும்ப வந்து 3 ஜென்ரேஷனாக டெவலப் பண்ணி அதையும் வந்து விதைகள் நிறைய பேர்த்துக்கு கொடுத்து அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஈல்டு வந்ததை நாங்களே வந்து எடுத்து காட்டியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப நம்ம கடைகளுக்கு போகாமல் விதைகள் வந்து நீங்கள் அதிலிருந்து தயாரித்து நீங்களே எடுத்து பண்ண முடியும். நான் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை பேசணுன்னா வந்து நாள் கணக்காயிரும். விதைகள் எப்படி வந்து நம்ம சேகரிக்கிறது, எப்படி நம்ம அதை பாதுகாக்கிறது, அதை எப்படி முளைப்புத்திறன் கூட்டுறது அப்படின்னு போனோம்னா நம்ம வந்து நிறைய இருக்கும். அது நம்ம கண்டிப்பாக வந்து இந்த பண்ணை பள்ளி வகுப்புகள் நம்ம வந்து அதை கொண்டு வந்துடலாம். அதை கண்டாயம் வந்து நம்ம செய்வாங்க. இப்போதைக்கு வந்து நம்ம இந்த முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் நீங்கள் அடுத்த கட்ட உற்பத்தி அப்படிங்கிற போது என்ன நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கான ஒரு பயிர் சாகுபடி விவரம், இன்று என்ன செஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு கேட்டு வந்து ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க அதை ஃபில்லப் பண்ணி கொடுங்க. இல்லை வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்கிறத எழுதி கொடுங்க. இது ஒரு முதல் கட்ட விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அதேமாதிரி வந்து பரிந்துரைகள் கொடுப்பாங்க. என்னென்ன பரிந்துரை நீங்கள் என்னென்ன பண்ணலாங்கிறதுக்குண்டான பரிந்துரை கொடுப்பாங்க. அப்படி வந்து நம்ம அந்த ஒரு பயிர் சாகுபடிக்கு அப்படின்னு போகும்போது அந்த ப்ராடக்டை வந்து நீண்ட நாள் வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஒன்று அடுத்தது இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிற போது வந்து கண்டிப்பாக நிறையா நாங்கள் இன்னும் விற்பனை வாய்ப்பை வந்து ஏற்படுத்திட முடியும். ஏன்னா இன்றைக்கி தட்டுப்பாடுகள் வந்து எல்லாத்திட்டையும் இந்த மழை காரணமாக இருக்கிற பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது. அது நம்ம தவிர்க்கவே முடியல. இந்த இயற்கை சூழ்நிலை
வெவ்வேறு இடங்கள் இருக்கிறவங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கிளைமேட் இருக்காது. ஏன்னா தர்மபுரியிலேருந்து வந்திருக்காங்க, திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்காங்க, ஐயனுடைய தோட்டம் அந்தியூர் பக்கம் இருக்குது, இப்போ வந்து கொடுமுடி பக்கம் நம்ம தோட்டமெல்லாம் இருக்குது. அந்த மண் சார்ந்த விஷயங்கள், அந்த சீதோஷ நிலை சார்ந்த விஷயங்கள், இப்படி வந்து மாற்றங்கள் வருது. அப்படிங்கிற போது ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாவும் சிறப்பாக இருக்குது. அப்படி நாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த உற்பத்தியினுடைய வெரைட்டி வந்து குறைவு இல்லாமல் கட்டாயம் கொண்டு வர முடியும். அதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்கிறோம் ரொம்ப சிறப்பாகவே. அதுக்கு உங்களுடைய உற்பத்தி சம்மந்தமான தேவைகள் எது வேணாலும் நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு ஆலோசனை கொடுக்குறதுக்கு வந்துட்டு இப்போ கார்த்திக்குமார் இருக்கார், மனோகர் இருக்கார். அதுபோக அடுத்த மாதம் வந்து இன்னும் கொஞ்சம் சில பேர் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோம். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதை முதல் விற்பனை வரை உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் கேட்கணும். ஆனால் முன்கூட்டியே கேளுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். சில காய்கறி சாகுபடிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன் தடுப்பு அப்படிங்கிற வகையில் வந்து சில ஆலோசனைகள் வந்து நாம் பின்பற்றினாலே போதுமானது. அதில் ஐயா பேசும்போது வந்து உங்களுக்கான சில தகவல் வந்து கண்டிப்பாக சொல்லன்னு இருக்கேன், அப்போ சொல்லுவாங்க. அப்போ இப்போ நீ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா, நேஷனல் லெவல் நிறைய பிரான்ச் வந்து எங்களால் இப்போவே கொண்டு வர முடியும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள்ஸ் ரெடியாக வந்திருக்காங்க. இந்த கொரோனா வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுக்கு. அப்படி இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு இந்த எதிர்வராத திருப்பம் நடந்ததும் ஒரு முக்கியமான காரணமாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இதை துவங்கும் போது அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதனால் நிறைய பேர் வந்து இன்றைக்கி எதிர்பார்த்துட்டு தினமும் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நேற்று கூட வந்துகிட்டே இருக்குது, சென்னையிலேருந்து வந்தது, மலேசியாவிலேருந்து வந்திருக்கு, அதேமாதிரி வந்துட்டு இதில் ஃப்ரான்ஸ்லேருந்து என்கொயரி வந்திருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா நீ அடுத்த பிஸ்னஸ் விரிவாக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய ஸ்டாண்டர்டை வந்து அப்ராட் லெவல் நம்மளை வந்து மார்க்கெட்டிங் கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் தான் நம்மளுடைய வேலைகள். அடுத்த கட்ட வேலையில் அதுக்கான ஆட்கள், அதுக்கான திட்டமிடல், எல்லா விஷயங்களையும் நாங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ என்னென்னா வந்து நம்மளுக்கு இன்றைக்கி குறிப்பிட்ட காலகட்டம் போகும்போது பற்றாக்குறை அதிகரிக்கும், உற்பத்தி பற்றாக்குறை தான் அதிகரிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? முக்கியமாக எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த சர்டிஃபிகேட். இது வந்து இன்றைக்கி வந்து இது மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாகுது. இப்போ கார்த்திக்குமார் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து இதில் பின்னாடி பார்த்துட்ருப்பீங்க, உயிர் வேர்கள் அறக்கட்டளை, இயற்கை விவசாய கிராமங்களை உருவாக்குதல், நாட்டு விதைகளை பரப்புதல், இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து அதில் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து அது ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக வந்து இன்றைக்கி ஒரு கட்டத்தில் வந்து அது நிற்கத்தான் போகுது. இது எப்படி வந்து உயிர்ங்கிறத ஒன்று இன்றைக்கி பல பேர்த்த வந்து வியப்பில் ஆழ்த்தி இருக்குதோ, அதே மாதிரி அந்த இயற்கை விவசாய கிராமங்கிறது கண்டிப்பாக வந்து மாற்றி காட்டுவோம். அப்படி வரும்போது இந்த அதிகாரிகள் சொல்கிற அந்த உற்பத்தியில் வந்து நம்ம இயற்கையாக பண்ண முடியாது, அப்படி பண்ணால் வந்து உணவு பற்றாக்குறை வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடிபட்டு போயிடும். எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு செலவினங்கள் குறையுது, அது ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று இயற்கை விவசாயத்தில். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு அதை உற்பத்தியில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் எது கிடைச்சாலும் சரி, அதையும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மதிப்பு கூட்டுதல் விஷயத்துலேயும் நம்மளுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சந்தை வாய்ப்பில் அதிகமாக நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய விஷயம் அதுதான். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேரடி விற்பனை நிலையத்தையே சொல்கிறேன். இன்றைக்கி காய்கறி, பழங்கள், கீரைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய மொத்த விற்பனை அளவில் சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 20% அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி இருக்குது. அதே வந்து எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் பொருட்கள், அதில் வந்து எண்ணெய் வகைகளில் விற்பனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 40% தான் மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்ந்து வருது. அப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அனைத்து பொருட்களையும் நம்மகிட்ட வாங்குகிறாங்க அப்படிங்கலாம் பார்த்தோம்னா கட்டாயம் வந்து இந்த மாதிரியான ஒரு சதவீதம் இருக்காது. இதில் கண்டிப்பாக மாறி இருக்கும். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து வெரைட்டி நிறையா கொடுத்து அந்த டைமிங் மிக முக்கியமாக. நான் நீ அடுத்த ஒவ்வொரு மீட்டிங்லையும் பேச வேண்டிய விஷயம் டைமிங். ஏன்னா இன்றைக்கி உழவர் சந்தை அப்படின்னா காலையில் 6 மணி டு 7 மணின்னு நல்லா போயிருப்பாங்க. 5 மணிக்கு அங்கே கோந்துருவாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, விவசாயிகள் வந்த வரப்பு கொண்டு வரல,
எப்போ ஈரோடு சோழி இருக்குது அப்படின்னு வாங்குறது, இல்லையா நம்ம ஊர் சோழியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பஸ்ஸில் வச்சு விட்றது. இப்படியான பொருட்கள் வந்து எதுக்கு சொல்கிறேன்னாங்க, வெவ்வேறு டைம் மாறி மாறி வர்றதுனால அது வந்து நுகர்வோருக்கு போய் சேர்றத விட வேஸ்ட் ஆகிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் வந்து மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஏற்கனவே உற்பத்தி பண்ணி அதை வந்து நம்மகிட்ட விற்பனை கொண்டு வரவங்க எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்டு இருக்கோம். 3 நாட்கள், அதாவது செவ்வாய், வியாழன், சனி, இந்த 3 நாட்கள் விற்பனை நாட்களாக வச்சுக்கலாம். ஒன்று அந்த அன்னைக்கு காலையில் நேரமே கொடுங்க, இல்லை முதல் நாள் மாலை இரவே கொடுங்க 1 கிலோ அப்படிங்கிறத வந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். இதை செஞ்ச அந்த கடந்த 1 வாரத்தில், இப்போ கடந்த 1 வாரத்தில் வந்து வேஸ்டேஜ் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. அதுலேயும் தரம் நிறைய வந்து உங்களுக்கு முத்துன காய்கறிகள் வர்றது, இது எல்லாமே குறைச்சிருக்காங்க, எல்லாருமே குறைச்சிக்கிட்டாங்க, பார்த்து எடுக்கிறாங்க. வெண்டையில் தான் முக்கியமாக அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி சுரைக்காயிலையும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது, பீர்க்கன். இன்னும் தரம் நம்ம பார்த்து அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கும் வந்து விவசாயிகள்கிட்ட முக்கியத்துவம் வளரணும். அது வரும்போது அந்த உள்ளூர் சந்தையும் வந்து இன்னும் நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம கைப்பற்ற ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து அதெல்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வியாபாரிகிட்ட தான் இருக்குது. நம்ம 100ல் 1% கூட வரலண்ணா அந்த இடத்துக்கு. வியாபாரிட்டு இந்த சந்தையை வந்து நம்ம இன்னும் 100ல் 1% கூட கைப்பற்ற கிடையாது. நிறைய இயற்கை அங்காடியில் வந்து காய்கறி விற்கிறதா தினசரி 1000-2000 லாஸை விட்டுட்டு ஓடுன்ட்டான், அதெல்லாம் எவனும் கேட்குறதே கிடையாது. மாநகரங்கள் அவங்களெல்லாம் வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறையா. எங்களுக்கு காய்கறிகள் கொடுங்க, பழங்கள் கொடுங்க, நிறையா கொடுங்க, வெரைட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதில் வந்து நுகர்வோர் பொறுத்து நம்ம தீர்மானிக்கணும். தக்காளினா தினசரி வந்து பயன்படுத்துவீங்க, கத்திரிக்காய்னா வாரம் 1 முறை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி தான் கீரைனா கூட வந்து 1 நாள் விட்டு 1 நாள், இல்லை வாரத்தில் ஒரு 3 நாட்கள் பயன்படுத்துவாங்க. இப்படி தேவைகள் பொறுத்து நம்ம திட்டமிடும் போதே நம்மளுடைய உற்பத்தியினுடைய அளவு எவ்வளோ வைக்கணும், ஒவ்வொரு பொருட்களுக்கு எவ்வளோ வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அப்படியும் மீறி வந்து உற்பத்தி அதிகமாக வந்தாலும் அதை வந்து நாம் விற்பனையில் கொண்டு போய் சேர்த்துறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா வெரைட்டி வந்துடுது. அப்படிங்கிற போது அது வந்து ரொம்ப ஒரு சுலபமான விஷயமா எங்களுக்கு மாறிக்குது. சில விஷயங்கள் வந்து புதுசாக வந்து நம்மளுக்கு வருந்தது. அன்றைக்கூட நீங்கள் அந்த பழம் கொடுத்தீங்க, விவசாயிகள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க ஒரு உற்பத்தி பொருள் இருக்குது அப்படிங்கிறது, அந்த வெரைட்டி அது ஒரு வெரைட்டி வந்துடுது. ஆனால் அவங்க நினச்சி கூட பார்க்கல அந்த விஷயத்தில். அத்திக்காய் அதேமாரி, கொழுமிச்சை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து நம்ம இயற்கை அங்காடியில் தான் இருக்குது. எதை வேணாலும் பண்ணிவிட்டு நம்ம வந்து விற்பனை பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதும் வந்து தற்போதைய சூழ்நிலையில் கிடையாதுங்க. நிறையா வந்து அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்ச்சிகள் நம்ம கொண்டு போய் சேர்த்துறதையும் ஒரு தலையாய கடமை அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி வச்சுருக்கிறோம். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அப்புறம் உங்களுக்கு அப்பப்போ என்ன தேவைப்படுறது 1 மாதம் முன்னே கூட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இனிமேல் உங்களுக்கு நினைச்சது இந்த தேவைப்படும் காய்கறி எந்த மாதிரி தேவைப்படுதோ அது அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே போட்டுட்டு வச்சுருங்க. கண்டிப்பாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்திருக்கிற விஷயமே முக்கியமாக அந்த முன்கூட்டியே நம்ம வந்து திட்டமிடுறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த இயற்கை விவசாயங்கிறது தற்சார்பு விவசாயம். தற்சார்பு விவசாயம் போது எல்லாமே நாமளும் உற்பத்தி பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அதை ஏன் நீங்கள் போய் காசு கொடுத்து வெளியே வாங்குறீங்க?